ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பராபவ வருடம். இது தமிழ் 60 வருடங்களில் 40வது வருடமாக இந்த வருடத்தின் பெயர் இருக்கின்றது. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு இருக்கிறார். பல நன்மைகள் ஏற்பட போகின்றது. இந்த ஆண்டு திருமணம், வீடு கட்டுதல், இது போன்ற பல சுப காரியங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கைகூடும். விவசாயம் தலைக்கும், பால் வளம் பெருகும், அதிக நோயுள்ளவர்கள் கூட நோயற்ற வாழ்வு கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழல் இருக்கும், லாபகரமான ஆண்டாகவே இந்த பராபவ வருடம் இருக்கின்றது. இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்கள் ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ரிஷப ராசி ஆண்களுக்கு வண்டி வாகன செயற்கை ஏற்படும், கடன் அடையும், கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும், தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். அது மட்டும் இல்லை, 10ல் ராகு இருப்பதால் பல தொழில்கள், அதாவது இந்த தொழில் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னொரு தொழில் செய்யலாமா, இன்னொரு பிரான்ச் போடலாமா அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. இருப்பினும் தொழில் விஷயமோ இல்லை கடன் அடைக்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் எல்லா இடத்துக்கும் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக விழிப்புணர்வோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 10ல் இருக்கிறது சுபக்கிரகம் இல்லை, ராகு பகவான். அதிக ஆசையை காமிச்சு ஏமாத்துவதும் இந்த ராகு பகவான் தான். கொஞ்சம் நன்மைகள் செய்கிறதும் இந்த ராகு பகவான் தான். அதே போல் ரிஷப ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் திருமண முயற்சியில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு 30 வயசுக்கு மேலே கூட ஆயிடுச்சுங்க, இப்போ தாங்க திருமணத்துக்கு வரமே பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு ரொம்ப 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 சிறப்பான ஆண்டு. திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் திருமணம் கைகூடும். ரிஷப ராசிக்காரர்களோட நீண்ட நாள் ஆசை இந்த ஆண்டு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ரிஷப ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசி வேலை பார்க்கும் பெண்களுக்கு அல்லது அரசாங்க வேலை முயற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு கட்டாயம் அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை பார்க்கும் பெண்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் நினைத்த இடத்தில் நீங்கள் நினைத்த மாதிரியே வேலை கட்டாயம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், சம்பள உயர்வு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் இதுவரை ஒரு வீட்டு வேலை பார்த்தவங்க, வீடு கட்டலான்னு நாங்கள் ஒரு பேஸ்மெண்ட் மட்டும்தாங்க போட்டு வச்சோம், அதுக்கப்புறம் ஒரு சிக்கலில் அப்படியே நின்றுச்சு அப்படிங்கிற தடைப்பட்ட வீட்டு வேலைகள்லாம் நிறைவு செய்து உங்கள் சொந்த வீடு கனவு நனவாகும். ரிஷப ராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக படிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கட்டாயம் உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு கணவன் மனைவியோ அல்லது சகோதரர்களுக்கிடையோ அல்லது இரத்த பந்தங்களுக்கிடையோ இடையே உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து உங்கள் மேலே தப்பு இல்லைங்க, நீங்கள் செய்கிறது தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்தங்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள் நட்பு வட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் கட்டாயம் உங்கள் வேலை எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதான் வேலை நல்லா இருக்கே, நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனத்தில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கையை மீறி போகும். இது உழைக்கக்கூடிய நேரம். வரக்கூடிய ஆண்டு எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கு அடுத்து வரக்கூடிய வருடங்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த பராபவ வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகின்றது. ஏன்னா குரு பகவான் உங்களை ஒரு நல்ல இடத்துல பார்க்கிறார். குருவிற்கு பார்வை பலம் அதிகம். அதனாலேயே உங்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யத்தாலேயே கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கூட இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே தொழில் சிறப்பாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் எந்த ஒரு தகாத வேலைகள்லையோ அல்லது அரசுக்கு எதிரான வேலைகள்லையோ நீங்கள் செல்லாமல் நியாயமான விஷயங்களில் நீங்கள் செல்லும்போது இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சி ரொம்பவே அபரிவிதமாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை வெண் தாமரை கொண்டு வழிபாடு செய்யலாம், ரங்கநாதரை வழிபாடு செய்யலாம். மேலும்
பெண் தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு குங்குமம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்ம சேனலில் மேஷ ராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் போட்டிருக்கோம். பார்க்காதவர்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த ரிஷப ராசிக்காரவங்க மேஷ ராசிக்காரர்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பங்குனி மாதத்தில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவர்கள் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இப்போயே சொல்லிட்டாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க, நாங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள். தேவைப்படுபவர்களுக்கு அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓம் முருகா. நன்றி, வணக்கம்.